இதுவரை என்எல்சி நிர்வாகத்திற்கு இங்கு டீ கூட குடிக்காமல் இங்க இருக்கிற விளக்கு வர்க்கத்துக்காக இங்க இருக்கிற விவசாயிகளுக்காக என்எல்சி நிர்வாகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு செல்லும் போது என்எல்சி நிர்வாகம் நமக்கு வேலை இருக்கக்கூட வீடு நிலங்கள் எங்களுக்கு உரிய பங்கினை கூட என்று கேட்டுவிட்டு சந்தைக்கு வந்தது யார்? நமக்காக அதிகார வர்க்கத்தில் சந்தையிட்டு திமுக அதிமுக தூக்கி எறிந்துவிட்டு மண்ணி மேலே மக்களுக்கு என்று பேசி உண்மையோடு வாசிப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மாறி மாறி வாக்கு சொல்றேன். இந்த மண்ணுக்கார போராடுறது யார் என்று பேசி சிந்தித்து பாருங்க. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஏழை பிள்ளைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் அனுமதி பேசி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் தான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி பெற்றுக் கொடுத்தார். பெற்றுக் கொடுத்த உரிமையே உங்களிடம் உதயசூழல் ஓட்டு போட்டீங்க, வெட்டலுக்கு ஓட்டு போட்டீங்க. இந்த முறை மாற்றத்துக்காக கேமரா 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 சின்னத்தை ஆக்கிவிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி அது வேல்முருகன் கேமரா 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 சின்னத்துக்காக வாக்கு சேகரித்தார். இதே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய கல்லூரி பொறியியல் படிக்க வேண்டும் என்றால் 5 லட்சம் 10 லட்சம் இருந்து 15-20 லட்சம் வரைக்கும் ஒரு மாணவன் பொறியியல் படிக்க முடியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்பற்றப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு விவசாய குடியில் பிறந்த ஒரு மாணவனும் பொறியியல் படிக்க வேண்டும், அதுவும் அரசு செலவில் படிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தங்களுடைய பேச்சு தலைவர் தங்களுடைய வாதத்தலைவர் மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வரலாறு தமிழர்களோடு தமிழர்கள் என்று எண்ணத்திடம் வடலூர் பன்னாட்டு உலகம் அளிப்பதற்காக வள்ளலார் பிறந்த இந்த மண்ணை வள்ளலார் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் இந்தியாவை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தூக்கி தாரவாக்கு திமுக அரசுகள் கொடுக்காமல் நாம் போக்குவதாக நாம் மாற்றுவது திமுக அவசரங்கள் கேட்கவில்லை. அதிமுக எதிர்த்து போராடவில்லை. இதை எதிர்த்து பேசியது சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது. வள்ளலாருக்கு சொந்தம் என்று பேசுகிறார். நம் மண்ணுக்காக பேசினார். மண்ணுக்கு மக்கள் வாக்கு நடத்தியார். அவர் வடலூர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக சட்டமன்றத்தில் ஓட்டு கொடுத்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், நமக்காக சட்டவாரிக்கு அறிவித்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர். அந்த வேறுபடுவர்கள் கேமரா 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 பாருங்க வந்தனார் எத்தனை பேர் தண்டிப்பாங்க, எத்தனை பேர் உலகத்தில் போவாங்க. இருக்கக்கூடிய வடலூர் மண்ணை பஞ்சாயத்து முதலாளிகளுக்கு தாரைவாட்டு கொடுப்பதற்கு திமுக அரசு முயன்றது. எந்த திமுக அரசோ நம்ம ஓட்டு போட்டதை உதய சூரிய அந்த திமுக அரசு இருக்கிற வள்ளலார் மண்ணை கார்பரேஷன் தூக்கி கொடுத்தது. ஆனா பண்ருட்டியில ஜெயிச்ச எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தான் இந்த நாசகர திட்டத்தை நிறுத்து வள்ளலார் மண்ணை வள்ளலார் மண்ணுக்கு வெப்படை என்று பேசியது சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழித்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அந்த வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் ஓட்டி ஒழித்தார். அது ஒருமுறை சட்டத்திற்கார்கள் பண்ருட்டியில் சட்டமன்றத்துக்கு போனவர். ஆனால் வடலூர் பாதித்த மக்களுக்காக வடலூர் வள்ளலார் பெருமகனுக்காக சட்டமன்றத்தில் பேசினார். எனக்கான தலைவர்
பிறந்த மண்ணு வள்ளலாருடைய மண்ணை கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து ஒரு பாருங்க மூடி வச்சிருக்கா இரும்பு சீட்டை போட்டு மூடி பயங்கரமா மோசமான வெயில் சிஸ்டம் ஏற முடியாது சொன்னா கேளுங்க கையில கொடுங்க சீனாவே 150 பேரை கவர் பண்ண நாகப்பட்டினம் கடலூர் பாதி கண்டுக்கு 4 கவிதை கவர் பண்ணோம் அவங்க அடுத்துக்கு நன்றி 4 கோட்டுக்கு மட்டும் வள்ளலார் அனுமதித்த வள்ளலார் வாழ்ந்த வள்ளலார் பிறந்த வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று உலகிற்கு இன்றைக்கு நன்முறையை சந்தித்த மகத்தான வள்ளலார் பிறந்த பூமியில் இந்த மேற்பட்ட கிராமத்தில் கூடியிருக்கிற இளைஞர்கள் தாய்மார்கள் உறவுகளோ நண்பர்களோ உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதோ நம்முடைய வரலாறு செய்திகளில் பன்னாட்டு பணக்கார கார்பரேட் தனியார் நிறுவனங்களுக்கு கட்டி அதை வாடகை வைத்து அதில் காசு சம்பாதிப்பதற்காகவே இன்றைக்கு உங்களை எல்லாம் விரட்டியவர்தான் இந்த தொழிலுடைய எம்எல்ஏ அமைச்சர். நான் சொல்லியிருக்கா தமிழ்நாட்டில் போராட்டம் அறிவித்து சட்டமன்றத்தில் போராடி அதற்காக கண்டன அறிக்கை கொடுத்து என்னுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இது போன்று தந்தோண்டித்தனமா செய்வது கூடாது. பன்னெடுங்காலமாக அந்த வள்ளலார் பொதுவில் என்பதும் நாம் ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வள்ளலாருக்கு நம்முடைய அந்த ஜோதியை தரிசனம் செய்துவிட்டு அங்க நம்முடைய குழந்தைகளோடு அங்கு சின்ன சின்ன வியாபாரம் செய்கின்ற மக்களை எல்லாம் சந்தித்து விட்டு நம்ம வருகின்ற பல்லாயிரக்கணக்கான வருகின்ற மக்களுக்கான வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து அவர்கள் சென்று தரிசனத்தை சந்திப்பதற்கான கியூ வரையில் இருந்த இடத்தை இன்னைக்கு ஏன் இவ்வளவு இடம் காலியா இருக்கு கேட்கிற இன்னைக்கு வரல 10 கோடி போகுது 20 கோடி போகுது. அதனால பன்னாட்டு கம்பெனிக்காரனுக்கு கேட்கிற அளந்து நான் மார்க்கெட்டிங் பண்றேன், நான் கலந்து கட்டிடம் கட்டி விடுறேன், அதுல எனக்கு ஒரு கட்டடத்துக்கு 20 கோடி கொடு 20 லட்சம் கொடுன்னு எம்ஆர்கே வாங்கினார் நான் சொல்ல மாட்டேன். எம்ஆர்கே கூட இருக்கிற கருங்காலிகள் காட்டி கொடுக்கிறவர்கள் அந்த தொழிலை செய்திருக்கிறார்கள். ஆனா எம்ஆர்கே அதை அனுமதித்தான். அருமைவர்களே அதை எதிர்த்து அதிமுக ரெப்பலைக்கு நிக்கிற கட்சி கேட்கல, வேற எந்த கட்சியும் போராடல, எந்த கட்சி சட்டமன்ற முதலமைச்சர் கேள்வி கேட்கல, எம்ஆர்கே கேள்வி கேட்கல, கேட்டதான் வேல்முருகன் ஒருவனைத்தான். அதனால் அருமை தாய்மார்கள் உங்களுக்காக போராடுகிறோம். எதற்கு சண்டை வந்துச்சு எம்ஆர்கே எனக்கு, எதுக்கு நம்முடைய முத்துவேல் கருணை ஸ்டாலினுக்கு சண்டை வந்துச்சு, நீங்க எல்லாம் ஒரு வேணா யோசனை பண்ணுவோம். ஏன் நம்ம என்எல்சி உங்களுக்கு தெரியும், வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு கேட்கறதுக்கு நான் 1 கோடி போட்டேன், நிரந்தர ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்டேன். இது தப்பாமா? தப்பா சொல்லுங்க, வாய்ப்பு பேசுங்க. இப்படி பேசாம இருந்திருந்ததா எல்லாரும் நம்ம ஆள்றான், நம்மளை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறான். நான் கேட்டேன் தரல,
மணலூர் மண்டபத்துல ஒரு பக்கம் எம்ஆர்கே, ஒரு பக்கம் கணேச மந்திரி, கலெக்டர், என்எல்சி சேர்மன் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், நாங்க நீட்ட இடத்துல கையெழுத்து போடுங்கண்ணா. நீ யாரா என் வீட்டு நிலத்தை கேட்க, என் வீட்டு விவசாய நிலத்தை கேட்க, வீட்டை கேட்க என்று சேர தூக்கி அடிச்சுட்டு வர முடியாது. நீ கொடுக்கிற பிச்சை காசு எனக்கு தேவையில்லை. என் படித்த பிள்ளைகளுக்கு என்ன சில வீட்டுக்குரியவர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லு, தேர்தல் உட்கார்ந்துருப்பா அப்படின்னு. இந்த துணிச்சல் இருக்கிற சபாராஜர் எம்எல்ஏ இருந்துச்சா, சோத்ராஜர் எம்எல்ஏ இருந்துச்சா, இப்ப ரெட்டல்ல நிக்கிறவனுக்கு இருக்குதா? இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், பத்திரிகை பேப்பரை பார்ப்பவர்களுக்கு தெரியும். நாட்டுடைய முதலமைச்சர் என் என்எல்சியில் இருக்கிற வேலைகளை எல்லாம் வட இந்தியாக்காரன், ராஜஸ்தான்காரன், பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன் அவன் வந்து வாங்கிட்டான். இப்ப நாத்து நட வந்துட்டாங்க, அரைப்பறக்க வந்துட்டான், ஓடு வேலை செய்ய வந்துட்டான். எங்கூட்டு பிள்ளைகளுக்கு எங்க வேலை போவீங்க? 234 எம்எல்ஏ எவனாச்சும் கேட்டானா? கேட்ட ஒரே எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ கண்டிப்பா எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க மட்டும்தான். எதுக்காக எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு? சிந்திக்கணும் தாய்மார்களே. முந்திரி மூட்டைக்கு 26,000 கேட்டேன். இவங்க அப்பா கருணாநிதி கலைஞர்கிட்ட 10,000 கேட்டேன். நீ 25 வருஷம் ஆயிப்போச்சு. 3 முறை மருந்து அடிக்கிறோம், 2 முறை நம்ம உரம் வைக்கிறோம், ஊரியா வைக்கிறோம், பண்டல் மண்ணு வைக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. ஒருத்த விவசாயிக்கு வழக்கு கூட கொஞ்சம் வழி இல்ல. நீங்க உற்பத்தி பண்ற எந்த வாழை, கரும்பு, மணிலா எதுக்காச்சும் ஒரு டன்னுக்கு என்ன விலை? ஒரு இப்ப இந்த மைக்கு 5,000 விற்கிறோம். இந்த வண்டி 25 லட்சம்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல போட்டிருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கூட்டுக்கும் ஒரு ரேட் உண்டு. ஆனா நம்ம உற்பத்தி செய்கின்ற வாழைக்காய்க்கு, நெல்லுக்கு, மாங்காய்க்கு, தேங்காய்க்கு, முந்திரி கொட்டைக்கு ஒரு டன்னுக்கு 1 கிலோக்கு இதான் விலை என்று உற்பத்தி செய்கிற விவசாயிகளாக இருக்கிற நமக்கு விளம்பரம் செய்ய உரிமை இருக்காமா? உரிமை இருக்கா? சொல்லுங்க, உரிமை இருக்கா? கிடையாது. அந்த உரிமையை கேட்டவன் ஏன்னா இவர்தான் வேளாண்மை துறை அமைச்சர். ஆனா இவர் என்ன செய்யறாரு? வெள்ளம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னா என்எல்சி நிரந்தரம் ரோடு தர வெள்ளம் கொடுக்க மாட்டேன்னா 5,000 போலீஸ் கொண்டாந்து குவிச்சு உங்களுக்கு பக்கத்துல பச்சை பசங்க வளர்ந்து வந்த நெல்ல, கரும்பு, உளுந்த, கொல்ல எல்லாத்தையும் என்எல்சிக்காரனுடைய மிஷினை கொண்டு வந்து ஏழு ஓட்டினாரா இல்லையா? ஓட்டினாரா இல்லையா? நான் போய் சொல்றேன், இதுதான மந்திரி தடுக்கணும்ல, தடுத்தாரா? அருமை உறவுகளை சிந்தியுங்கள். போதும், மாத்தி இந்த சூரிய மாத்தி இந்த ரெட்டலைக்கு வாய்ப்பு கொடுத்தது போதும். ஒரே ஒரு முறை நானும் நம்முடைய மாவட்டத்தில் பிறந்தவன் இந்த மண்ணிலிருந்து ஒரு கட்சியை தொடங்கி 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்துகின்ற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன். ஒரு தாய்மார்கள் நண்பர்களே, உங்கள் ஆதரவை கொடுங்க. எனக்கு உங்களோடு நான் நிற்பேன். உங்களுடைய போராட்டம், வாழ்வு, சாவு எல்லாத்திலும் இந்த வேல்முருகன் வந்து நிற்கிறானா இல்லையா? சொல்லுங்க. நான் என்எல்சி எதிர்த்து இங்க இருக்கிற எல்லா மக்களையும் திரட்டி, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி என்னுடைய மக்களுக்கு வேலை போடுறான்னு கேட்டனா இல்லையா? ஆனா பிரசங்கர் கேட்கிறேன் அமைதியார். அதனால 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள், அந்த 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் யார் கேட்கிறா? 13,000 பேர் இருந்தவர் அமைதியார். 13,000 பேரை வேண்டா கான்ட்ராக்ட்லயே வச்சிருக்கிறேன், வேண்டா வேலை கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறேன். அப்ரண்டிஸ் முடிச்சவன வேலை கொடுக்க மாட்டேன்ற என் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பிஇ, டிப்ளமோ, டிகிரி, பாலிடெக்னிக், ஐடி எல்லாம் படிச்சிருக்கான், பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கான், டிப்ளமோ படிச்சிருக்கான். ஆனா என் வீட்டு பிள்ளைங்களுக்கு அரசாங்கத்தோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடையாது. இன்னைக்கு எவனோ வந்து 5 ஏக்கர்ல ஏசில ஆட்டுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் ஏசி போட்டு உட்காந்துருக்கான். இது நியாயமா? இது நியாயமானு கேட்டா இந்த எம்ஆர்கே, இந்த கணேசன், இந்த சப்பா எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன செய்யறான்? வேல்முருகன் என்எல்சிக்கு எதிரானவன். ஆமா, நான் என் மக்களுக்கானவன். என்எல்சி என்ற அதிகார அரசாங்கத்திற்கு ஆதரவானவன் அல்ல. என்னை மீறி ஒரு சொட்டு கூட நீங்க ஒரு சென்ட் கூட நிலத்தை எடுக்க முடியாது சொல்லி தடுத்த போராடுங்க. யாருக்கு நீ வானவேபுரம், பெண்குத்து, புண்ணாச்சி நகரம், நம்ம சுத்தி கொண்டு இருக்கிற கிராமங்கள் எல்லாம் என்எல்சிக்காரன் கொண்டாந்து மிஷினை நிறுத்தி வெட்டாம இருக்கிறானா யார் காரணம்? மந்தாரபுத்தம்னா காலி பண்ணாம இருக்கானா யார் காரணம்? கண்ணையகுண்டான காலி பண்ணாம இருக்கானா யார் காரணம்? இந்த வேல்முருகன். எம்ஆர்கே என்னைக்காச்சும் என்எல்சி எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? ஒரு கண்டிச்சிருப்பாரா? அருமை உறவுகளே, தாய்மார்களே, சிந்திங்க. நான் கிட்டத்தட்ட 4 தொகுதியை கவர் பண்ண. இன்னைக்கு 5 மணிக்கு பிரச்சாரத்தை நிரூபணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் ஒரு எம்எல்ஏ தான்மா. நான் எம்எல்ஏ ஆகி முறை பண்ருட்டி தொகுதியில் எம்எல்ஏ போய் கலைஞர்கிட்ட சண்டை போட்டு, ஜெயலலிதா மாட்ட சண்டை போட்டு, அம்மா ஜெயலலிதா அவர்களே, முதலமைச்சரே, தாயே, புரட்சி தாயே, என் 7 தாய்மார் வீட்டுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் இந்த லாட்டரி சீட்டுக்கார வித்து அப்படியே சுரண்டல் லாட்டரியில, கே லாட்டரியில, மணிப்பூர் லாட்டரியில, பூரான் லாட்டரியில வீட்டுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் லாட்டரிக்காரங்கிட்ட கொடுத்துடலாம். அம்மா உனக்கு புண்ணியமா இருக்கும், நீனும் ஒரு பெண்ணு, என் பெண் தாய்களுடைய வழிகளை உணர்ந்து அந்த லாட்டரிக்கு தடை பண்ணுங்கன்னு சொல்லி தடை சட்டம் கொண்டு வந்துடுவேன். இந்த எம்ஆர்கே இல்ல, பெரியசூரியன் இல்ல. தாய்மார்களே சிந்திங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி எம்எல்ஏ போன இன்னைக்கு 100 கோடி ரூபாயில உங்க எம்ஆர்கே மந்திரி அவரால் முடியல. வேல்முருகன் ஆகி நான் என்னுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, நெய்வேலி, சிதம்பரம் வரையில இருந்த எல்லா பிள்ளைகளும் என் ஊர்ல அரசாங்க செலவுல 10,000 ரூபாய், 25,000 ரூபாய் ஒரு பிஇ சீட் உங்க பிள்ளைங்க யாராவது தனியார் காலில் படிச்சாங்கன்னா எவ்வளவு? 5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய். அங்கூட்டு பிள்ளை பிஇ, ஐடி படிக்க முடியுமா? எம்இ படிக்க முடியுமா?
மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க முடியுமா? இங்க படிச்ச பெண்கள் இருந்தா சிந்திச்சு பாருங்க. நம்மூட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக என்னுடைய முயற்சியால் தொடர்ந்து கலைஞரத்தை போராடி சட்டமன்றத்திலே வாதாடி 100 கோடி ரூபாயில் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான அண்ணா யூனிவர்சிட்டி என்ற இன்ஜினியரிங் கல்லூரியை அரசாங்க கல்லூரியை கொண்டு வந்ததும் வேல்முருகன். இந்த வீட்டுக்கிட்ட வரவேற்பது பல 100 குழந்தைகள் அங்க படிக்கிறாங்க. அதை கொண்டு வந்தோம் நானு. சரி, அப்ப எம்எல்ஏவா போன கொண்டு வந்தேன். அடுத்தது என்ன சொல்லல, இப்ப எம்எல்ஏவா போனேன்னா ஏன்னா நெய்வேலி தொகுதியில எனக்கு ஓட்டு போடல. 2011 நின்னா தோக்கடிச்சிட்டாங்க, 2016 நின்னா தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மக்கள்கிட்ட கோச்சுக்கிட்டு போய் பழைய நெல்லிக்குப்பம் தொகுதி, அது இப்ப பண்ருட்டி தொகுதி, அங்க போய் நின்ன அங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், வன்னியர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ ஆக்கினாங்க. என் சொந்த ஊர் மக்கள் என்னை கைவிட்டுட்டான், எனக்கு ஓட்டு போடல. அங்க போய் நின்று அப்பயும் பாருங்க மண்ணின் பாசம். எனக்கு நான் என்ன செஞ்சேன், அந்தாண்ட பண்ருட்டி தொகுதி மக்களும் பயன்படணும், குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்களும் பயன்படணும், நெய்வேலி தொகுதி மக்களும் பயன்படணும், கடலூர் இந்த மாவட்டத்தில் எல்லா மக்களும் பயன்படணும். இந்த கும்பகோணம் பிரதான ரோட்ல 50 கோடி ரூபாயில இந்த ஆண்டுல 2000 மாணவிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இலவசமாக படிக்க வைக்கிறோம். அரசாங்கத்தை நான் கொண்டு வந்து திட்டம். எதுக்காக சொல்லணும், பலாப்பழம் உங்க வீட்டுல இருக்கு, மாங்காய் பலாப்பழம் இருக்குல்ல, இதுக்கு விலை கட்டுறதோட மட்டும் இல்லாம புவிசார் குறியீடு. இந்த பலாப்பழத்தை எடுத்து கொட்டையை வைக்கலாம், பவுடர் பண்ணி வைக்கலாம், சக்கையை வைக்கலாம், சுகருக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்பர் 1 மெடிசன் நம்முடைய பண்ருட்டி பலா பிஞ்சுகள், பலா கொட்டைகள். இன்னைக்கு அதுக்கு புவிசார் குறியீடு வாங்கி வந்திருக்கிறேன். அதோட மட்டும் இல்ல, பலாவை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுக்கு பண்ருட்டியில 10 கோடி ரூபாயில குளிர்சாதன கிடங்கு. பிரிட்ஜில் எப்படி தண்ணி வச்சா கூலா இருக்கும், ஐஸா இருக்கும், அதே மாதிரி நம்ம எப்படி கொண்டு போய் அந்த பலாப்பழத்தை உள்ள வைக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம். கொய்யாப்பழத்தை எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். ஆம்பழம் எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம். 6 மாசம் 1 வருஷம் அதுக்கு கேரண்டி. ஏன்னா மத்த நாள்ல அன்சீசன்ல இதை எடுத்து வெளியில வித்தா ரேட்டு பின்னும் 10 ரூபா என் விவசாயிகளுக்கு கிடைக்கும், பலா விவசாயிகளுக்கு கிடைக்கும், மாம்பழ விவசாயிகளுக்கு கிடைக்கும், கொய்யா விவசாயிகளுக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக 10 கோடி ரூபாயில குளிர்சாதன கிடங்கு அமைச்சவர் வேல்முருகன். அருமை தாய்மார்களே, ஆனா நம்ம அம்மாவுக்கு என்ன செஞ்சாரு, வெட்டாத வீரான ஏரி, வெட்டாத பெருமாள் ஏரிய வெட்டியதாக அவர் கூட இருந்த கும்பல், போக்குவரத்து அதிகாரிகளை, ஊழல் செய்யறவன், கான்ட்ராக்டுக்காரன் 500 கோடி எதுக்கு ஏரியா வெட்டினது 500 கோடி. அப்புறம் நான் வெட்டுறேன்னு சொல்லி அதுல இருக்கிற மண்ணோட பூரா அந்த காரைக்கால் வரைக்கும் ரோடு போடுற பாண்டிச்சேரியில இருந்து சென்னையில இருந்து ஈசிஆர் சாலை, அதுக்கு 500 கோடிக்கு மண்ணை விட்டு சம்பாரிச்சான். ஆனா இங்க இருக்கிற வேட்டு கொடுத்துருக்கிற உங்களை பார்த்து கேட்கிற வேல்முருகன் யாருக்கிட்டாச்சும் 3 முறை எம்எல்ஏ இருக்கிற இங்க இருக்கிற என் உறவுகளே, உங்ககிட்ட டிரான்ஸ்பர் வாங்கி தரேன், அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன், என்எல்சியில வேலை வாங்கி தரேன், யார்கிட்டயாச்சும் 1 ரூபா லஞ்சம் வாங்கணும்னா ஏதாவது கமிஷன் குற்றச்சாட்டு இருக்கா, ஏதாவது தவறு இருக்கா, என்கிட்ட கடை எழுதுவாங்க, நிலத்தை எழுதுவாங்க, ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? எதுவும் இருக்காது. போராடுகின்ற என்எல்சி தொழிலாளிக்காக போய் சண்டை போடுவேன், அப்ரண்டிஸ் முடிச்சவனுக்காக தொண்டை போடுவேன், ஒப்பந்த தொழிலாளிக்காக சண்டை போடுவேன், என்எல்சியை தனியார் மயமா ஆக்கக்கூடாதுன்னு சண்டை போடுவேன். என் மக்களுடைய நிலத்தை வீட்டை இடிக்காதீங்கடா, என் கோயில் குளத்தை இடிக்காதீங்கடா, என் தார் சாலை இடிக்காதீங்கடா, என்னுடைய குளத்தை வெட்டாதீங்கடா, எங்க மசூதி இடிக்காதீங்கடா, என் பள்ளிவாசல் இடிக்காதீங்கடா, என் சர்ச்சை இடிக்காதீங்கடா, எங்க வள்ளலாருடைய பொதுவெளியை இடிச்சு நாசமாக்காதீங்கடா, நாசமா போயிடுங்க, தமிழ்நாடுடைய பக்தனுடைய பாகம் உங்களை சும்மா விடாதீங்கன்னு கேட்கிறோமா. எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து என்ன தோக்கடிக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட போட்டு கொடுத்து கூட்டத்துல இருந்து வெளியேற்றி வேல்முருகனுக்கு சீட்டு இல்லைன்னா அப்புறம் நான் கொஞ்சம் கோபமா பேசி 24 மணி நேரம் நேரம் கொடுத்தேன். நேரம் கொடுத்த உடனே ஸ்டாலின் என்ன கூட்டு, வேல்முருகா உனக்கு நாங்க தருவது ஒரு சீட்டு இல்ல, ஒரு எம்எல்ஏ பதவினாரு. அப்புறம் அந்த பதவிக்கு நாங்க நோட்டு உங்களுக்கு கொடுப்பினாரு. அப்போது நான் சொன்னேன், உன்னுடைய பதவியும் தேவையில்லை, ஒரு நோட்டும் தேவையில்லை, இதே வேல்முருகன் என் மக்களிடம் நீதி கேட்டு போகிறேன் என்று உச்சி வெயில உங்க கையெழுத்து கொண்டு போய் நீதி கேட்கிறேன், உங்களுக்காக நின்றுகிறேன். 10 கோரிக்கை வச்சேன். தமிழக வேலை தமிழருக்கு, என்எல்சி, இந்த நீட்டு, நீண்டநாள் இஸ்லாமிய விடுதலை, ஈழத்தமிழர் பிரச்சனை, சிறப்பு முகாம், வள்ளலார் பொதுவெளின்னு பல பிரச்சனைகளை கோரிக்கையாக வச்சேன். ஒன்னும் கூட ஸ்டாலின் செய்ய முடியாது. நீ எல்லாம் எனக்கு கோரிக்கை வைக்கிறாங்களா, உங்க கட்சிக்கு 2 பேருக்கான ஊருக்கு அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணாங்களா? இங்க பாக்குறேன் நூற்றுக்கணக்கான என் உறவுகள் கூடி இருக்கிறது. நான் வேற ஒன்று ஆரம்பிச்சேன். அப்புறம் நேரம் கேட்ட கடைசியா எதையுமே தரனா பரவாயில்ல, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி என் மக்களுக்கு இந்த 10.5% கூட நாங்க 17% இருப்போம். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி நீ 10% தான் 10% கூட, 2% தான் 2% கூட, 5% தான் 5% கூட. இன்னைக்கு தலித் மக்கள் 18% கொடுக்குறாங்க, ஆனா அவங்க 25% கொடுக்குறாங்க. இன்னைக்கு வன்னியருக்கு என்ன கிடைக்குது, ஒண்ணும் கிடைக்கலன்றாங்க. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்த சாதிக்கும் பிரச்சனை வராத வரைக்கும் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்தந்த வீட்டு பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் படிக்க, ஐபிஎஸ் படிக்க, டிஎன்பிசி படிக்க, நீதிபதி பதவி, கலெக்டர் பதவி, எஸ்பி பதவி, டாக்டர் பதவி எல்லாம் பகிர்ந்து கொடுங்கன்னு கேட்டேன். சமூக நீதி கொடுங்கள், சமநீதி கொடுங்க கேட்டேன். தப்பாமா? தப்பா சொல்லுங்க. எல்லாருக்கும் கேட்டேன், என் ஜாதிக்கு மட்டும் கேட்கல. வேல்முருகன் அவனுக்கு வாய் கொடுப்பு அதிகன்றாரு. வேல்முருகன் என்ன சொல்றாரு, வாய் கொடுப்பு அதிகன்றாரு. இன்னொரு நம்ம மந்திரி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் இந்த அமைச்சர் சாகர் பாபு. நான் சொன்னேன், என் தாய்மொழி தமிழ்,
கோவில் மொழியாக, குடமுழுக்கு மொழியாக, அர்ச்சனை மொழியாக, அலுவல் மொழியாக, பெயர் பழக மொழியாக இருக்கணும். இது தப்பாமா? நம்ம வாழ்றது தமிழ்நாடு. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி எங்கும் காணாம், எதிலும் காணாம். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நாங்க எங்க இருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ் உங்க ஆட்சியில கேட்டேன். அதுக்காக வேல்முருகனை நீ புத்தி கொண்ட மாதிரி முந்தி பேசுற, வேல்முருகனை தூக்கி வெளியே போடுறாங்க. டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அப்பாவுன்னு ஒரு சபாநாயகர் இருக்காரு. என்ன அக்கறை வைக்கிறது தான் அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆதலால் உங்களின் குரலாய், குரலத்த மக்களின் குரலாய் தமிழக சட்டமன்றத்தில் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சிம்ம சொப்பனமாக விளங்கி என் மக்களின் வாழ்வு உரிமையை பாதுகாப்பதற்காக சமரசமற்று போராடுகின்ற எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இந்த கட்சி முதல் இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியில என்னுடைய அருமை சகோதரர் பொறியாளர் கண்ணன் அவர்களுக்கு ராமராஜபுரத்தில் வாக்களித்து ஒரு சாதனை கொடுத்திருக்கு. 2000 கொடுத்துப்பாங்க. நைட்ல கொடுத்தாங்களா? 2000 முறை கொடுப்பாங்க. வாங்கிங்க. சம்பாதிச்ச பணம், கொள்ளடிச்ச பணம், என்எல்சி வாங்கினது பல அதிகாரிகிட்ட பல வழியில ஊழல் பண்ண பணம். ஆனா ஏழை மக்கள் வாங்குறது வாங்காது உங்க இஷ்டம், அதை நான் வாங்கின்னு சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட சொல்றேன், அருமை உறவுகளே, தாய்மார்களே, என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஆனால் என் உயிரை கூட உங்களுக்காக தந்து என் மக்களின் வாழ்வு உரிமைக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன் மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரே ஒரு வாய்ப்பை கேமராவுக்கு தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அன்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த தொகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் நம்முடைய ஐயப்பன், ஒன்றிய துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, கிளை செயலாளர் மணிகண்டன், கிளை தலைவர் முருகன், பொருளாளர் மாயகிருஷ்ணன், பொறுப்பாளர் பாலசுப்ரமணியன், ஞானமணிகண்டன், குமார், வேல் சண்முகம், ரவீந்திரன், ராம்குமார் பிரசாத் மற்றும் நூற்றுக்கணக்கான ஏழை தாய்மார்கள் எல்லாரும் பேரையும் படிக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மனவாது கேமரா 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 கருத்துமா கருமராகமா 2000 5000 கண்ணுல வந்துட போதுமா? என்னுடைய கண்ணீர் தான் உங்களுக்கு கண்ணில் இருக்கணும். புரியுதா? நன்றி 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 நன்றி. வெயில் உச்சி வெயில் அதிகமா இருக்கு. வாங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, இறங்குவாங்க, போடுவாங்க. நன்றி 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 நன்றி. நன்றி. பேசுறதுல ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நன்றி நன்றி. அத்தனையும் உண்மை. ஒரு வார்த்தை கூட நான் மிகப்படுத்த பேசவில்லை. நன்றிமா. ஒரு முறை ஓட்டு போடு. நன்றி. பல 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 அடுத்த கொடுத்தாங்கப்பா. நன்றி. கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிப்பா. 9 தொகுதி இறுதி பிரச்சாரத்துல 1 நிமிஷமாச்சும் வந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. போகப்பா, கொஞ்சம் வேகமா. நன்றி நன்றி. வாங்க 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 வாங்க. பாதுகாக்கணும். புதுசு தரமட்டமாக வராங்க. நம்முடைய வரலாறு தொகுதிகளை இடித்து தரமட்டமாக்கி தனியாருக்கு பாதுகாக்க முயற்சிக்கிற மாண்புமிகு எம்ஆர்பி பன்னீர்செல்வம் வருவாரு. 2000 கொடுப்பாரு, 5000 கொடுப்பாரு. கைவிட்டுறாங்க. உங்களுக்காக போராடுறேன், உங்களுக்காக சண்டை போடுறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. அன்பான உங்களுக்காக நன்றி நன்றி நன்றிமா. கேமராவுக்கு போடுங்க. போதுமா, ரெப்பலுக்கு போட்டுங்க, சூரியனுக்கு போட்டுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நானும் அதை சொன்னதாமா போடுங்கம்மா. ஒரு வாய்ப்பு அருமை உறவுகளும் தமிழ்நாடு தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகிற எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்களம்மா. கேமராவுக்கு ஓட்டு போடுங்கம்மா. கேமரா கேமரா இந்த முறை கேமரா திட்டம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக தமிழர் வாடியை இளைஞரை ஏற்படுத்துவதற்காக இந்த முறை கேமரா கேமரா தொகுதிக்கு தலைவர் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். தமிழக கூறு போட்டு தாரை வார்க்க முடியும். திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசி அவர்கள் அறிவித்த சட்டமன்றத்தில்
அந்த பேர் பாதுகாப்பா போங்க. ரொம்ப பொறுத்து நான் போயிட்டு வரணும். ஒரு பாயிண்ட் போட்டுறாங்க. வயது ஒத்துழைப்பு கொடுங்க. வரலாறு பிறந்த இந்த மண்ணில் உங்கள் அனைவரும் பத்திரமா பாதுகாப்பு தான் முக்கியம். பாதுகாப்பு தான் முக்கியம். பத்திரமா ஓட்டு போடாதீங்க, இன்சூரன்ஸ் பண்ணாதீங்க. ஓட்டு போடுறது கேமரா நம்ம ஊரை பாதுகாப்பு இருக்கு. நம்ம ஊரை பாதுகாப்பு இருக்கு. உங்க தேர்தல் அப்படியே தொகுதிக்கும் கவர் பண்ணணும். அன்பார்ந்த கருமைகள் வாழ்கின்ற தாய்மார்களே, நண்பர்களே, இதுவே ராணுவ தவிர கண்டபோதெல்லாம் நாடுமேன் என்று அளவெடுத்த வரலாறு பிறந்த மண்ணில் வாழ்கின்ற உங்கள் கருமைகள் உறவுகளே, நண்பர்களே, தாய்மார்களே, எங்களுக்கு ஒரு ஓட்டு போடுங்க. இந்த வரலாறு பகுதியை இடித்து பன்னாட்டு கம்பெனி கட்ட நடக்கிறாரு நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அதை எதிர்த்து போராடுகின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு தாழ்வுகளை இந்த நேரத்தில் தெரிவித்து அருமை உறவுகளை வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க, ஏமாறாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள திறக்கிறதுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, பலாப்பழத்திற்கு, மாம்பழத்துக்கு, முந்திரிக்கெல்லாம் விளைநிலை வேண்டும் என்று போராடுகின்ற விவசாயிகளின் பக்கம் இருக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அருமை உறவுகளே, கருமை நண்பர்களே, கட்சியில் உள்ள தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் நன்றி. பரவாயில்லைன்னா போட்டுறவங்க மாற்றி போட்டுறவங்க போன ரெட்டலுக்கு போட்டுரு, போன சூரியனுக்கு போட்டுரு, ஒரு வாய்ப்பு சும்மா யாருமா ஸ்கார்போ எடுங்கப்பா தம்பி, டக்குன்னு எடுங்க. உங்களுக்காக கல்லூரி கண்டுல 100 பேருவாயில இந்த ஆண்டு கலை அறிவியல் கல்லூரி நம்முடைய பணிக்கு கொண்டு 2000 மாணவர்கள் படிக்கிறாங்க. 1 மேல்முறைகள் கேமரா சொல்லி பாருங்கள். இந்த முறை கேமரா விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கும் அனைத்து கட்டுப்படியான நாகமான விலை வேண்டும் என்று இருக்கிற தமிழக நாகரிக கட்சிக்கு ஒரு வாழ்த்து தாருங்கள். நம்முடைய வரலாறு பெருவெளியை பாதுகாக்க போராடி வருகிற தமிழக நாகரிக கட்சிக்கு ஒரு வாழ்த்து தாருங்கள். வரலாறு பெருவெளியை இடித்து தரமாக்கி பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு முயற்சிக்கின்ற கண்டிப்பதற்கு ஒரு வாழ்த்து தாருங்கள். அதனை உலகங்கள் பேரு மாறி மாறி திமுக மாற்றம் அந்த தாய்மார்களே, நண்பர்களே, அந்த குண்டீஸ்வரர் யாரு இருக்கு குமரல அந்த ஊருக்கு சொல்லிட்டு ஊருக்கு நம்ம என்ன போராட்டம் என்ன பிரச்சனை மக்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தனாக்கா நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க? நான் கேட்டு கொடுக்குறீங்க சீக்கிரம். அன்பார்ந்த தாய்மார்களே, நண்பர்களே, நம்முடைய கருவூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களோ, தாய்மார்களோ, அனைத்து தமிழ் சமூகங்களின் உறவுகளோ உள்ள அனைவருக்கும் வணக்கம். இதோ நம்முடைய கருமொழி நம்முடைய வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்ல வரவேற்ற வரலாறு வரவேற்ற மண். இந்த மண்ணில் தான் தண்ணீரில் விளக்கேற்றி உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்க வைத்த மகான் நம்முடைய வரலாறு. இந்த வரலாறுடைய இந்த பொருள் என்பது பன்னெடுங்காலமாக இருந்து வருகிற ஒன்று. இதை தற்போது அமைச்சராக இருக்கிற நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அதை இடித்து தரமட்டமாக்கி பன்னாட்டு பணக்கார கார்பரேட் பெரு நிறுவனங்களுக்கு மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டடங்களை கட்டி அதில் அவங்க கட்சிக்காரர்களும் அவருடைய உறவினர்களும் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அவர் உறவினர் ஒருத்தர் வானத்திலிருந்து குதிச்சு வந்து ஒருத்தருக்கு இருக்கிறாரு. அவர் பேர் சிவகுமார்னு எல்லாரும் சொல்றாங்க.
அவர் தான் எம்ஆர்கே மந்திரி இல்ல, அவர் தான் மந்திரி. எஸ்ஐ அவருக்கு கட்டுப்படணும், இன்ஸ்பெக்டர் அவர் கட்டுப்படணும், வீடியோ அவர் கட்டுப்படணும், கலெக்டர் அவர் கட்டுப்படணும். அந்த மந்திரி இவங்களுக்காக பினாமியில கட்டி கொடுக்கறதுக்காக நம்முடைய பெருவழியை இடித்து தரமட்டமாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய வள்ளலார் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்து நானும் கண்டனை அறிக்கை தந்து எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அருமை தாய்மார்களே, நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு விவசாய மந்திரினா விவசாயிக்கு நல்லது செய்யணும், விவசாயிக்கு கெடுதல் செய்யக்கூடாது. ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம என்எல்சில வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்டு நான் போராடுறேன். வேலை தெரியல, 1,00,000 பேர் 50,000 பேரை திரட்டி போராடுறேன். அப்ரண்டிஸ் முடிச்சவங்க வேலை கொடுக்குற 13,000 பேர் ஒப்பந்த தொழிலாளியா இருக்கிறான். அவனை பண்ணுங்கிறது நான் போராடுறேன். ஆனா இதுக்கு எதிரா, எனக்கு எதிரா இந்த விவசாயிகள் எல்லாம் கூட்டு இந்த வேல்முருகன் கூட யாரும் போவாதீங்க, நான் மந்திரி, மீறி போனீங்கன்னா உங்களை பிடிச்சி வழக்கில் உள்ளத்துக்கு போட்டுருவோன்னு கடலூர்ல டீப்பில் உட்காந்துட்டு மிரட்டுறாரு. நகராட்சி அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு, குறிஞ்சிப்பாட்டில் உட்காந்துக்கிட்டு. அருமை உறவுகளே, சிந்தியுங்கள் தாய்மார்களே. ஒரு தேர்தலுக்காக 5 வருஷத்துக்கு ஒரு முறை 2,000 கொடுத்தா விலபாக கூடாது, 5,000 கொடுத்தா விலபாக கூடாது. உங்களுக்காக போராடுறவங்க யார்? உங்களுக்கு ஒரு பாதிப்புனா அரசாங்கத்தையோ எம்ஆர்கேயோ இல்ல எம்சி சம்பத்தையோ இல்ல மந்திரி செயலராவோ கலைஞரோ யாராக இருந்தாலும் எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுற ஒருவன் தான் வேல்முருகன். இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இருக்கிற எல்லா மக்களும் கேட்கிறேன். எல்லா பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லா மக்களையும் கேட்கிறேன். இதுல வேல்முருகனை டிவியில பத்திரிகையில சட்டமன்ற நடவடிக்கையை பார்க்கிற யாருக்காவது வேல்முருகன் சமரசம் செய்து கொண்டான், அரசாங்கத்தோடு இணங்கி விட்டான் என்ற சின்ன குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. தனிமனித ஒழுக்கம் உள்ளவன். ₹1 யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கல, கமிஷன் வாங்கல, ஊர்த்தலை அறக்கல, நிலம் எடுக்கல, மண்ணை வைக்கல, பிறநாட்டு மலைகளை வெடிவிட்டு வெளிநாட்டுக்கு கடத்தல, வெளி மாநிலத்துக்கு கடத்தல. நேர்மையும் உண்மையுமா உங்களுக்காக உழைக்கிறேன். நாட்டுடைய முதலமைச்சரை எதிர்த்து பேசுகிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சமநீதி கொடுங்க, சமத்துவமா கொடுங்க, சமூக நீதி கொடுங்கன்னு கேட்கிறேன். ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்க மாட்டேன்றாரு. தமிழக வேலை தமிழருக்கே கொடுங்கன்ற. இருக்கிற என்எல்சில எல்லாம் இந்திக்காரன் வந்துட்டானா? எல்லா வேலையும் யார் இருக்கா? இந்திக்காரன் தான் இருக்கிறான். இன்னைக்கு நெல்லரகம் வந்துட்டான், நாத்து நடம் வந்துட்டான், மிஷினையும் கொண்டு வந்துட்டான். ஆக நம்முடைய வாழ்வுரிமை, நம்முடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது என்று நான் சொன்னால் அதற்கு எம்ஆர்கே நீ சும்மா இருக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற. அதனாலதான் சொல்றேன், நான் சும்மாலாம் இருக்க முடியாது, இந்த மக்களுக்காக நான் போராடுவேன் என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை உணர்த்து பேசிவிட்டு நான் உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன். அருமை தாய்மார்களே, அருமை உறவுகளே, நண்பர்களே, இந்த முறை தனியா நிக்கிறேன். ஆனா திமுக கூட 26 கட்சி, எத்தனை கட்சி இருக்கு? 26 கட்சி இருக்கு. அதிமுக கூட 25 கட்சிக்கு மேல இருக்கு. ஆனா நான் என் மக்களாகிய உங்களை நம்பி தனித்து நிற்கிறேன். காரணம், என் 40 ஆண்டுகள் அரசியல் பொது வாழ்வு உங்களுக்கானது, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கானது. அது 25 வருஷம் கடவுள் சுற்றாட்ட எதிர்த்து நான் போராடி வழக்கை சந்தித்து சிறைக்கு போனவன். லஞ்சம் வாங்கிட்டு, கமிஷன் வாங்கிட்டு, ஊழல் பண்ணிட்டு, ஊர்த்தாலியா எடுத்துட்டு, அடுத்த சொத்தை வாங்கிட்டு, நிலத்தை வாங்கிட்டு, வேலை வாங்கி தரேன்னு, டிரான்ஸ்பர் வாங்கி தரேன்னு காசு வாங்கியிருக்கிறேன். கருமொழியில் இருக்கிற எந்த மக்களாவது ஒரே ₹1 யாருக்கிட்டயாச்சும் இந்த வேல்முருகன் 15 வருஷமா எம்எல்ஏ இருக்கிறேன், 3 முறை எம்எல்ஏ இருக்கேன், யாருக்கிட்டயாச்சும் ஏமாத்தி மோசடி செஞ்சிருக்கா இருக்காமா? அப்படின்னு கட்சிக்காரங்க யாராச்சும் உங்ககிட்ட காசு வாங்கி தரலையா? சொல்லுங்க, இதே இடத்துல செட்டில் பண்ண சொல்றேன். வாங்கவும் கூடாது, என் மக்களை ஏமாற்றவும் கூடாது, என் மக்களை மோசடி செய்யக்கூடாது. ஆனா திமுக என்ன சொல்றான்? ஆயா வேலைக்கு 5 லட்சம், இந்த தலாரி வேலைக்கு 5 லட்சம், சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு 7 லட்சம். உண்மையா இல்லையா? உங்களுக்கு சாதாரண மக்கள் உங்களுக்கு கிடைக்குதா? அதுவும் அவங்க கட்சிக்காரனுக்கு. டாக்டரா அவங்க கட்சிக்காரனுக்கு, பிரேயரா அவங்க கட்சிக்காரனுக்கு, மம்முட்டியா அவங்க கட்சிக்காரனுக்கு. அப்புறம் எதற்கு பொதுமக்கள் இதெல்லாம் சட்டமன்றத்தில் எதிர்த்து கேட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பிடிக்கல, தமிழக வேலை தமிழருக்கு கொடுங்கன்னு கேட்டேன், பிடிக்கல, ஒன்றிய அரசு பதவிகளில் 90% என் மக்களுக்கு வேலை கொடுறான்னு கேட்டேன், பிடிக்கல, என்னை வெளியேற்றிட்டாங்க, பரவாயில்லை. அப்ப ஸ்டாலின் கூட்டி சொன்னாரு, உனக்கு 1 சீட்டு தர வேல்முருகன், 1 சீட்டு உனக்கு பிச்சை போடுற வேல்முருகன், அந்த பிச்சையை கூட சேர்த்து உனக்கு கொஞ்சம் நோட்டு பிச்சை போடுற வேல்முருகன். நான் சொன்னேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒரு சீட்டுமானா நீ போடுகிற நோட்டு வேண்டாம், இதோ வேல்முருகன் தனியாக என் மக்களுக்கு வந்து சந்திக்கிறேன், என் மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் என்று உங்க வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறேன். எம்ஆர்கேவை எதிர்க்கிறேன், கணேசனை எதிர்க்கிறேன், சொர்த்தனாரை எதிர்க்கிறேன், எடப்பாடியை எதிர்க்கிறேன், எல்லாரும் எதிர்த்து நான் நிக்கிறேன். அப்படின்னா என்கிட்ட உண்மை இருக்கிறது, உண்மையும் நேர்மையாக இருக்கிறது. அதனால் வள்ளலாருடைய ஆசி எனக்கு இருக்கிறது, வளருடைய வாழ்த்து எனக்கு இருக்கிறது. அதனால் அருமை உறவுகளை, தாய்மார்களை, ஒரு முறை இந்த சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு இந்த கேமரா சின்னமா நாளை காலையில நீங்க 23ஆம் தேதி போனீங்கன்னா இதே மாதிரி மாடல்ல கேமரா இருக்கும். வேணும்னே பாருங்கன்னா இந்த ஓட்ட திசை மாத்திரத்துக்கு இந்த சிசிடி கேமரா ஒண்ணு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து பக்கத்துல போடுறான்.
அப்புறம் வேட்பாளர் படம் அந்த கேமரா டம்மியா கொண்டாந்து போட்டான். எப்படிலாம் தமிழ் 234 தொகுதியில வேட்பாளர் போட்டப்பான். அதுல ஒரு 30 தொகுதியில நான் செகண்ட் பிளேஸ் வருவேன், ஒரு டப்பு கொடுப்பேன் அப்படின்னு பார்த்து இந்த மந்திரிங்க, முதலமைச்சர் எல்லாரும் தேர்தல் நடத்திருக்கிற சில விலைப்போகிற அதிகாரிகள் எல்லாரும் கையில் வச்சுக்கிட்டோம். இந்தியாவிலேயே 75 வயசுக்கும் சுதந்திர இந்தியாவில் 75 வயசுல ஒரு கட்சியினுடைய வேட்பாளர்களை 30 வேட்பாளர்களுடைய மனுவை டிஸ்மிஸ் பண்ணி என் கட்சியுடைய வேட்பாளர்கள் போட்டி போட விடாமல் தடுத்தது இந்த திமுகவுடைய கைக்கூலி காட்டிக் கொடுக்கிற ஒரு அதிகாரிகள். அதையும் எதிர்த்து நான் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கேன். நேற்று உங்களுக்கு தெரியும் இந்த கருமூரில் என்ன நடந்துச்சு தெரியல உங்களுக்கு. இப்ப ஆயுதாட கோயில ஏதோ இந்த பிடிச்ச பசங்க 4 பசங்க இருப்பான். நம்ம மக்கள் பன்னீர் மக்கள் இருப்பாங்க, பிரசாதி தமிழர்கள் இருப்பாங்க. நான் தமிழ்நாடு அதுக்கு உரிமைக்கு போராடுறேன். ஏன் சூரியன் பார்த்தா அவங்க அனுமதியோட அவங்க செலுத்துல இவனுக்கு என்ன ஆகுமா? என்ன ஆச்சு? உங்க ஊர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை போய் தாறு ஊற்றி அடிச்சு, அதை கிழிச்சு, அது சாணி அடிச்சு, இது வரைக்கும் இந்த வடலூர் எஸ்ஐ வடலூர் இன்ஸ்பெக்டர் புகார் கொடுத்தார். ஏன்னா சிவகுமார் கோஷ் போறான். எம்ஆர்கேவுக்கு பயப்படலாங்க, சிவகுமாருக்கு பயப்படுறாங்க. இது வரைக்கும் அக்யூஸ் அரசு இல்லை பண்ணிருக்காங்களா? வடலூர் குமரன் இல்ல அரசு கிடையாது. ஏன் நான் கேட்கறப்ப நான் திமுக சூரியன் மட்டும் என் கட்சிக்காரன் 100 பேர் வந்திருக்கான். எங்க பார்த்தா இருக்கிற சூரியனை அழிக்கிறேன் விட்டுருவீங்களா போலீஸ்? அப்ப யாருக்கு? அதிகார வர்க்கத்துக்கு ஒரு நீதி, எதிர்கட்சியாக இருந்த போராட எங்களுக்கு ஒரு நீதி. அப்புறம் எதுக்கு நேர்மையான காக்கி சட்டை? இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த காக்கி சட்டை போட்ட காவலர்களுக்காக சட்டமன்றத்தில் பேசுறது, வாதாடுறது, பதவி உயர்வு, சீருடை, 5 மடங்கு சம்பளம், அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் எம்பிபிஎஸ் படிச்சாலுமே அரசாங்கமே கட்டணம் சொல்றதுதான். ஆனா பாவம் எல்லா அதிகாரி இருக்கிறாங்க, அவங்கள மந்திரி வேலை செய்ய விட மாட்டேன்றாரு. இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்ட உறவுகளே, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடியட்டும், நிவாரணத்தை நான் பெற்றுத் தருகிறேன். யாரும் இங்க நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, நமக்கு யாரும் அடிமை இல்லை. இது ஜனநாயக நாடு. நாம் சுயமாக சிந்தித்து வாக்களிக்கிறோம். அதை மட்டும் வேண்டுகோளாக வைத்து நம்முடைய வள்ளலார் பெருவழியை பாதுகாப்பதற்காக இவர் போதுமா? எத்தனை முறை போட்டீங்க சொல்லுங்க? 6 முறை போட்டீங்க. அது 5 முறை ஜெயிச்சாரு, 3 முறை மந்திரியா இருந்திருக்காரு. விவசாய மந்திரி சொல்ற மாதிரி என்ன செஞ்சாரு? என் பேர சொல்ற மாதிரி அங்க அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, 100 கோடி ரூபாய். தமிழ்நாட்டுல மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வரணும் அப்படின்னு பேசினவன், மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும்னு பேசினவன், சாதித்தவன் வேல்முருகன். என் லெவல்ல ஒரு எதிர்கட்சியா இருந்து ஜெயலலிதா மாட்ட, கலைஞர்கிட்ட, இதே முத்தியோர் கருணாகிட்ட சண்டை போட்டு இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்துட்டேன், கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தேன், பலாப்பழ கிடங்கு அமைச்சிட்டேன், நீ குளிசாத கிடங்கு அமைச்சிட்டேன். நீ மந்திரி. வடலூர்ல என்ன செஞ்சாரு? கருமொழிக்கு வடலூர்ல என்ன செஞ்சாரு? குறிஞ்சிப்பால் என்ன செஞ்சாரு? அவர் பேர் சொல்ற மாதிரி என்ன செஞ்சாரு? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. என் தகுதிக்கு என் பண்ருட்டில் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கேன். நெல்லிக்குப்பத்தில் வெறும் பிஹெச்சியை மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை உயர்த்திருக்கிறேன். உறையூர்ல அமைச்சிருக்கேன். 10 பிஹெச்சி கொண்டு வந்திருக்கேன். என் ஸ்கூல், என் பள்ளி, என் தொழில் இருந்த அத்தனை பள்ளிகளையும் மேல்நிலைப்பள்ளியா தர வச்சிருக்கேன் என் தகுதிக்கு. ஆனா நீங்க ஒரு மந்திரி, நான் என்ன கேட்டேன்? கலைக்கல்லூரி கொண்டு வந்தேன், இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்தேன், நீ வேளாண்மை அமைச்சர், என் விவசாய மக்கள், என் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பிஎஸ்சி அக்ரி படிக்க, ஒரு எம்எஸ்சி அக்ரி படிக்க, ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகம் கேட்டேன். என்ன கேட்டேன்? இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு வேளாண்மைக்கு ஒரு யூனிவர்சிட்டி கேட்டேன். ஒரு அமைச்சர் வேல்முருகன் கேட்டான், நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு அறிவிக்கலாம்ல, செய்ய மாட்டேன்ட்டாரு. இடம் இங்கே இருக்கு அப்படின்னாரு. இதை வாங்கன்னு சொல்லி கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ எல்லா அதிகாரியும் கூட்டு போய் கோயம்புத்தூர்ல இருந்து வேளாண்மை யூனிவர்சிட்டி விசியை கொண்டு போய் பாலூர்ல இருக்கிற விலை பண்ண 55 ஏக்கர் இருக்கு இடம்னு சொல்லுங்க. இடம் கேட்டாரு, இடம் கொடுத்தேன். அப்புறம் எம்ஆர்கே செய்யணும்ல. இன்னைக்கு எம்ஆர்கே நான் கேட்டு அந்த கல்லூரியை கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க பிஎஸ்சி அக்ரி இன்னைக்கு என்ன வேலை போகுது யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? தனியார் காலேஜ்ல ஒரு பிஎஸ்சி அக்ரி 10 லட்சத்துக்கு 5 லட்சம், மேல்மருவத்தூர்ல 5 லட்சம், பொங்கல் இருக்கிற பல காலேஜ்ல 7 லட்சம் 8 லட்சம். எங்க நம்ம ஒன்றிய பொறுப்பு தான் சொல்லுங்க, அவர் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இலவசமா. நான் கேட்கிற தாய்மார்களே, அந்த கல்லூரியை கேட்டேன். சொந்த மாவட்டத்தில் சொந்த தொகுதியில வேளாண்மை அமைச்சராக இருந்துகிட்டு இந்த மாவட்டத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் படிப்பதற்கு ஒரு வேளாண்மை கல்வி நிலையம் அமைக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மந்திரி? ஏன் மந்திரி போய் கேளுங்கம்மா. நான் வெறும் எம்எல்ஏ 2 காலேஜ் கொண்டு வந்திருக்கிறேன். நீனு என்ன கொண்டு வந்த? என் வள்ளலார் பெருவெளியை இடிக்கிறேன். அதனால் எனதருமை தாய்மார்களே, யார் மக்களுக்கானவன், யார் இந்த மண்ணுக்கானவன், யார் என் தாய்மொழி தமிழ் கோபுர மொழியாய், குடமுழுக்கு மொழியாய், அர்ச்சன மொழியாய், அலுவல் மொழியாய் என் தாய் தமிழ் இந்த நாட்டின் தலைச்சிறந்த மொழி கோலோச்ச வேண்டும் என்று சொல்வது வேல்முருகன். அதனால் என் உறவுகளே, ஒரு வாய்ப்பை தாருங்கள். கேமரா கேமரா கேமரா. நன்றி. மறந்துடாதீங்கன்னா, உங்க ஊர்ல சுவராட்சியத்துக்கு, நம்ம ஊர்ல நம்ம கட்சிக்காரன மிரட்டுறதுக்கு எல்லாம் ஆட்சி காருக்கும் நிரந்தரமானதல்ல, காருக்கும் சொந்தமானதல்ல. ஆட்சிகள் மாறும், காலங்கள் மாறும், கவலைப்படாதீர்கள். வாக்களிப்பு. கேமரா கேமரா கேமரா.
பட்டுமாமா நன்றி 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 நன்றி. 2000 கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாங்கிக்கிறது வாங்காது திருப்பி கொடுக்கறது உங்க இஷ்டம், உங்க முடிஞ்ச விட்டுற. ஓட்ட மட்டும் கேமராவுக்கு போடுங்க. அங்க ஒண்ணு மிஷின்ல கேமரா வச்சு பார்க்க முடியாது. நீங்க தான் பட்டன் அமுக்கணும். எம்ஆர்க்கு அமுக்க முடியாது, சிவகுமார் அமுக்க முடியாது. கவலைப்படாதீர்கள். அந்த உறவுகளை தாய்மார்களை கேட்டு இந்த உச்சி வெயிலில் கூடி இந்த வரவேற்பளித்த அத்தனை என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை காணிக்காட்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறந்து விடாதீர்கள். கேமரா சின்னம் இந்த முறை கேமரா 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 நாட்டுக்கான வெற்றி வேட்பாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு கேமரா மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்று இன்ஜினியரிங் கல்லூரி வேண்டும் என்றால் 15 லட்சம் 20 லட்சம் செலவு செய்ய வேண்டும் என்ற நிலையை மாற்றி ஏழை எளிய உழைக்கின்ற படிக்க முடியும் என்பதற்காக மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரியும் சேர்த்து கொண்டு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மன்னுட்டி கமலே அந்த பெயர் கொண்டவர்கள் சந்து புள்ளாடுறா அப்புறம் அப்படியே போய் அப்படி போலாமா? அப்படியே நன்றி கொடுத்து போன எங்க போய் அனுப்புகிறாங்க. நேரத்தில் எந்த ஒரு தொழிலும் முடிக்கிறோம். எந்த ஒரு தொழிலும் நான் பேர் காட்ட மாட்டாங்க. எல்லா நம்முடைய வெற்றி வேட்பாளர்